எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டேன், கிறங்கி நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. மஸ்ட்டு விசிட் பிளேஸுங்க. உண்மையிலே குடிக்க தண்ணி இருக்குமோ இல்லையோ, பெர்ஃப்யூம் கடை எல்லா இடத்துலையுமே இருக்கும். பேக்கை வாங்கிட்டாங்க, வைக்க சொல்லிட்டாங்க. பார்த்ததுலே மெயின் ரோட்டில் ஒரு பெரிய ஜீப்ரா கிராசிங்கு. மஸ்ஜிதை மட்டுமே நம்ம சுற்றி பார்க்குறோன்னா அதுக்கே பல நாட்கள் பல மாதங்கள் ஆகும். வேங்கலை கேட்டேன் பேக்கு தரணுமான்னு. வேண்டாம் பிரச்சனை இல்லை கொண்டு போங்கன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது இதாக தான் இருக்குது. சாக்லேட்டு தான், கேட்பரிஸ் சாக்லேட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எங்கே போகிறோன்னா அல் நயீம் மால், ராக் எவ்ரிடே சென்டர். மோஸ்ட் அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னால் இங்கே அல் மனார் மால் கடைசியாக போயிருந்தோம். அங்கே போயிட்டு கேரிஃபோரில் ஒரு சின்ன வேலை இருக்குது, கேரிஃபோர் மார்க்கெட்டில். அப்படி அங்கே போயிட்டு அங்கே உள்ளே மகரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படி அல் நயீம் மால் போகணும். ஒன்றா தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக நிற்கிறது ஜுல்ஃபா டவர்கிட்ட நிற்கிறோம். நான் அல் நயீம் மால் அங்கே இருக்குது. ராக் எவ்ரிடே சென்டர் அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னால் இங்கே அல் மனார் மால் நம்ம கடைசியாக வீடியோ போட்டிருப்போம். அங்கே போயிட்டு ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து போகணும். அண்டு பேக் எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஒரு சில திங்ஸ் வாங்கணும். அது வாங்கிட்டு பேக்கில் போட்டோன்னா அப்படி கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு கையிலனா ஒரு கையில் மாற்றி மாற்றி பிடிச்சி அப்படி நடந்துகிட்ருக்கணும், வச்சிட்ருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக பேக் போட்டு வந்திருக்கேன், பேக். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல பெரிய பார்க்கிங் கரெக்டாக அந்த ஜுல்ஃபார் டவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதில் சரியான ஒரு பெரிய பார்க்கிங், நிறைய கார் பார்க் பண்ணலாம். எல்லாமே இது கரேஜ் பார்க்கிங். அப்புறம் எதுவுமே நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு, கிரிக்கெட் விளையாடலாம். அழகாக கொஞ்சம் க்ளீன் பண்ணனா பீப்புள்ஸ் அங்கே ஃபிஷிங் பண்ணுறவங்க ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. 1-2 பேர் ரேராக வாக்கிங் போகிறாங்க. ஓகே, கேரிஃபோருக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் அந்த பில்டிங் தான் அல் நயீம் மால், ராக் எவ்ரிடே சென்டர் அங்கே தான் இருக்குது. நான் அங்கேயே நோட் பண்ணேன், இதுவுமே ஒரு பார்க்கிங் தான். எக்கச்சக்கமான பார்க்கிங் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுதுட்டு வந்தாச்சு. கேரிஃபோரில் தான் இருக்கும். பேக் டு ஸ்கூல் ஆகஸ்ட் 25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை முன்னிட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க. பேக்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸ்கூலுக்கு தேவைப்படுற ஆக்சசரிஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அம்மா வந்தாலே ஃபஸ்ட்டு பார்க்குறது இதாக தான் இருக்குது. சாக்லேட்டு தான், கேட்பரிஸ் சாக்லேட்டு. மனார் மால் உள்ள கேரிஃபோருக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். போன வேலை முடிஞ்சுது. இப்போ நயீம் மாலுக்கு தான் போகணும். மாஷா அல்லாஹ், சூப்பராக ஒரு பெரிய மஸ்ஜித் ஒன்று இருக்குது. மனார் மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. பக்கத்தில் அடிடாஸ் அவுட்லெட் இருக்குது. ஒன்று என்னென்னா, கல்ஃப் கண்ட்ரியில் ஐ திங்க் கல்ஃப் கண்ட்ரியில் நான் யுஏஇ மட்டும் தான் வந்திருக்கேன். எல்லா எமிரேட்ஸ்லேயுமே சரி, துபாய், ஷார்ஜா, ராசல் கைமா, எல்லா இடத்துலையுமே மஸ்ஜித் எல்லாமே சூப்பராக இருக்கும். மாஷா அல்லாஹ், வெளியேருந்து பார்க்கறதுக்கும் சரி, உள்ளே போய் பார்த்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்கும். இல்லை இந்த யுஏஇ வந்தேன்னா அந்த மஸ்ஜிதை மட்டுமே நம்ம சுற்றி பார்க்குறோன்னா அதுக்கே பல நாட்கள் பல மாதங்கள் ஆகும். அவ்வளோ நிறைய மஸ்ஜித் இருக்குது. அண்ட் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது உள்ளே எல்லாமே. போன வரைக்கும் எல்லா மஸ்ஜிதுமே வெளியே பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்கும். இதுக்கு இந்த மஸ்ஜிது போனதில்லை, பார்க்கலாம். அன்றைக்கி முடிஞ்சால் இஷாவுக்கு போக முடிஞ்சால் போகலாம். பார்த்ததுலே மெயின் ரோட்டில் ஒரு பெரிய ஜீப்ரா கிராசிங்கு. எப்படிடா கிராஸ் பண்ணி வர போகிறேன்னு பார்த்தேன். பட்டு ரூல் படி விட்டுட்டாங்க நம்மளை. பட் கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால வண்டி மூவ் ஆகலை. சீக்கிரம் வந்துட்டேன். இங்கே ஒரு விவா இருக்குது, விவா சூப்பர் மார்க்கெட் இருக்குது.
நம்ம அந்த கார்னிச் ரோட்டில் ஒன்று இருக்கும், அங்கே தான் பேர் கம்மியாட்டு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கேரிஃபோரை தான் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் பேக் வாங்கி வச்சுருவாங்க முன்னாடி என்ட்ரன்ஸில். நான் இப்போ போன அல்மனார் மால் கேரிஃபோரில் வந்து வாங்கலை, கேட்டேன் பேக்கு தரணுமான்னு. வேண்டாம் பிரச்சனை இல்லை கொண்டு போங்கன்ட்டாங்க. எத்திஸ்லாட்டோட ஆஃபீஸ் இருக்குது, அது தெரிய மாட்டேங்குது. எத்திஸ்லாட் அந்த லைட்டு வெளிச்சமாக இருக்கிறதுனால. அப்புறம் இங்கே ஒரு பெரிய சென்டர் பாயிண்ட் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு டன்கின்னு, அப்புறம் மேக்ஸ் ஃபேஷனுமே இருக்குது. சிங்கிள் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் நினைக்கிறேன், மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குது சென்டர் பாயிண்ட்டும் சரி, மேக்ஸுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. வந்துட்டோம் அல்நைம் மாலுக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது நல்லாவே கூட்டம் இருந்துச்சு, ஆனால் லாஸ்ட் டைம் வரும்போது டைம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆயிடுச்சு. ஆமாம், அந்த டைமுக்கு தான் வந்தேன். வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை, வீடியோ எடுக்கிற ஐடியாலையும் வரல, சடன் பிளானில் வந்தோம். அப்புறம் ஒழுங்காக சுற்றியும் பார்க்கல. அதில் ராக்கு எவ்ரிடே சென்டரையுமே ஒழுங்காக சுற்றி பார்க்கல, ஒரு ஃப்ளோர் தான் போனோம். அது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு பில் போடுறதுக்குள்ளே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. 12 மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் திங். அதுக்கப்புறம் போயிட்டோம், கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அதுக்கு மேலே பில் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக பில் அடித்து முடிச்சு அப்புறம் கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் வரும்போதுமே நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸாக இருந்துச்சுன்னா லைக் இதே மாதிரி தான், ஜஸ்ட்டு இந்த கண்ணாடி தான், ஷட்ருலாம் இல்லை. 1-2 ஷாப் இதே மாதிரி ஷட்ரு போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சென்டர் இதுதான். கூட்டம் இருக்கும் நிறைய. டைம் 7:40 கிட்ட ஆகிடுச்சு. பார்க்கலாம், உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் தான். பேக்கை வாங்கிட்டாங்க, வைக்க சொல்லிட்டாங்க. பேக்கை கொடுத்தாச்சு, டோக்கன் வாங்கியாச்சு. திங்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள்லாம் உண்மையிலே ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் கண்டிப்பாக இதை சுற்றி பார்க்குறதுக்கு, எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு. ப்ரைஸும் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குது, வெரைட்டியுமே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 ரோ கூட தாண்டலை. ஒரு ரோ முடிச்சு 2வது ரோவில் தான் இப்போ போய்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் வீடியோ எடுக்கிறதே மறந்து இதே மூழ்கிட்டேன், அப்படி இருக்குது. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, வீடியோ எடுக்கணுமேடா மறந்துட்டோமேன்ட்டு. ஃபஸ்ட்டு விசிட் பிளேஸுங்க, உண்மையிலே அவ்வளோ இருக்குது. எக்கச்சக்கமான டாய்ஸு, எக்கச்சக்கமான வெரைட்டிஸு. ப்ரைஸுமே உண்மையிலே பெஸ்ட்டு ப்ரைஸ் தான். உண்மையிலே ஹைலாம் இல்லவே இல்லை, பெஸ்ட்டு ப்ரைஸ் டு பை ஹியர். டாய்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரி. எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டேன், கிறங்கி நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரியல, அந்தளவு இருக்குது. ஐட்டம் மேடிலையும் தொலைஞ்சிட்டேன். ஃபுல் இடத்தையும் கண்டிப்பாக சுற்றி பார்க்க முடியாது, ஏன்னா குழப்பி விட்ரும் வழி. அண்ட் அவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, என்ன வேணாலும் இருக்குது, எங்கே போனாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ராக் எவ்ரி சென்டர்லேருந்து வந்துட்டு ஒரு பிஸ்டாச்சியோ ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினேன். மணி 12:30 தாண்டிடுச்சு. இங்கெல்லாம் எல்லாம் க்ளோஸு. அது ராக் எவ்ரிடே சென்டர் மட்டும் கேட்டேன் 1:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூகுளில் செக் பண்ணேன், 12 AM தான் போட்டிருந்துச்சு. இன்னும் கூட்டம் கலகலம் தான் இருக்குது. பெரிய மால் தான், நிறைய இருக்குது, நிறைய இந்த பிராண்டோடைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது.
பட் டைம் கிடைக்கல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு. அந்த எவ்ரிடே ராக் சென்டருக்குள்ளே நின்னதுலேயே டைம் போயிடுச்சு. கொஞ்சம் சுதாரித்ததால தான் இப்போ வெளியே வர முடிஞ்சுது. இல்லைனா அவங்க துரத்தும் போது தான் வெளியே வந்திருப்பேன். எங்கே போனாலும் இதே மாதிரி இந்த பெர்ஃப்யூம் கடை நீங்கள் எங்கேனாலும் பார்க்கலாம். யுஏஇயில் எல்லா இடத்துலையும் குடிக்க தண்ணி இருக்குமோ இல்லையோ பெர்ஃப்யூம் கடை எல்லா இடத்துலையுமே இருக்கும். நல்ல பெரிய மால் தான், அல் நயீம் மால். இதெல்லாம் பாருங்கள், ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கானே தெரியல. எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். மணி 11:45 ஆகிடுச்சு. க்ளோசிங் டைம் வந்து 1:30 சொன்னாங்க. ஆனால் தெரியலை. கூகுளில் செக் பண்ணும்போது 12 மணி தான் காட்டுச்சு. இந்த இடம்லாம் காலியாக தான் இருக்குது. பட் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே நல்லாவே கூட்டம் இருக்குது. கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களா அடித்து வெளியே போங்க, எங்களுக்கு போதும்னு சொன்னால் தான் போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. தெரியல, இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றுமே கவர் பண்ணலை. எதுக்கோ வந்துட்டு எதுக்கோ எடுத்துகிட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.